பார்வையற்றோர் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பார்வையற்ற சங்கத்தினர் அரசு மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை எதிரில் அரசு விழியிழந்தோர் பெண்கள் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பார்வை குறைவுடைய மாற்றுத்திறன் மாணவிகள் பயின்று வருகின்றனர். வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் தங்கி பயில பள்ளி வளாகத்திலேயே விடுதியும் செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த 18 வயதுடைய ராஜேஸ்வரி என்கிற மாணவியும் பயின்று வந்தார். 12ஆம் வகுப்பு படித்து வரும் அந்த மாணவி தற்பொழுது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி வருகிறார். இந்த நிலையில் நேற்று அந்த மாணவி விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்ட விடுதி கண்காணிப்பாளர் இதுகுறித்து அரசு மருத்துவமனை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரின் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அந்த மாணவி ஒருவரை காதலித்து வந்ததாகவும் அதற்கு பள்ளி தரப்பிலும் அந்த மாணவியின் பெற்றோர் தரப்பிலும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை அரசு மருத்துவமனை முன்பு பார்வையற்றோர் சங்கத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். என் பேர் போராமுக்தி, என் தங்கச்சி பேர் ராஜேஸ்வரி. திருச்சி பிளைண்ட் ஸ்கூலில் +2 படிச்சுட்டு வருது, எக்ஸாம் எழுதிட்டு வருது. நேற்று நான் சண்டே அது மாதிரி வெளில இருந்தேன். ஒரு 9:10 எங்கள் அம்மா கால் பண்ணி இதேமாரி பாப்பா தூக்க மாட்டிச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்காங்க, நீ என்ன போய் கிட்டே போய் பாருன்னு சொன்னாங்க. நான் உடனே அங்கே கிளம்புறதுக்கு ரெடியானேன். திருப்பி திடீர்னு ஒரு 9:30 மணிக்கு ஃபோன் போட்டு பாப்பா இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. நானும் உடனே எங்கள் அம்மாவும் ஒரு ரிலேட்டிவ் கூப்பிட்டு வந்த உடனே பாப்பா கூட பார்க்க உள்ள உடனே எங்கள் ஹாஸ்டல்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச விட்டாங்க. அப்போ நாங்கள் பாப்பா தூக்க மாட்டேன் இடத்த பார்த்தோம். அப்புறம் அது ரூமை பார்த்து ஏதோ 1-2 லெட்டர் எடுத்து அங்கே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே எங்களுக்கு எது கிடைக்கிற மாதிரி தெரியல. நாங்கள் உடனே கேஸ் கொடுத்தோம் சந்தேகம் இருக்குன்னு. அப்புறம் கேஸ் கொடுத்ததில் அங்கே 2-3 பேரை கூப்பிட்டு விசாரித்தாங்க. எந்த விதமான பதிலும் கிடைக்கல, எதுவும் எவிடன்ஸும் இல்லை. கடைசியாக நான் கேட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தான் தெரியும், நீங்கள் சந்தேகப்படுற மாரி தான் நடந்திருக்கா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கலான்ட்டாங்க. நாங்கள் சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லிட்டோம். பாப்பா எவ்வளோ வருஷமாக இங்கே படிக்கிறாங்க? பாப்பா 6லேருந்து இங்கே படிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன சந்தேகமாக என்ன காரணத்தால் பாப்பா இறந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது சரியாக சொல்ல தெரியல. ஆனால் பாப்பா போன வாரம் அம்மாட்ட ஃபோன் போட்டு நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கம்மா, எனக்கு இன்னும் 10 நாள் தான் ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போய் நல்லா தான் பேசினாங்க. சரியாக படிக்கல அப்படின்ற மாதிரி விளக்கம் பெற்றோர்கள்ட்ட கொடுத்ததாக சொல்கிறாங்க. பாப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும், கல்லூரில் படித்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கும். பாப்பா நல்லா படிக்கிற பொண்ணு, எங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு படிப்பு விஷயமா எதுவுமே சொல்லல. ஃபோன் போட்டால் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கம்மா, நல்லா ஜாலியாக எங்கள் அம்மாட்ட பேசும். எதுவும் அவங்க சொல்கிற மாரி நான் படிப்பு ஒன்றும் படிக்காமல் இல்லாமா அந்த மாரி எதுவுமே சொல்லல. அதேமாரி ஃபோன் காலும் பண்ணாது எங்களுக்கு. பாப்பா நல்லா தான் படிக்கும். என்னை வந்து இதேமாரி வார்டன் அப்பப்போ ஏதாவது மயக்கம் போட்டால் என்ன நடிக்கிறியான்னு இப்படி விரட்டுறாங்கன்னு ஒரு டைம் சொல்லியிருக்கா. அப்போ கூட எங்கள் அம்மா வந்து நீ அதை கண்டுக்காதம்மா, கொஞ்ச நாள் தானே, பல்ல கடிச்சு நீ படிச்சுட்டு வந்துடு, அதுக்கப்புறம் நாங்கள் இட்டு வந்துடுன்ட்டாங்க. ஆனால் எங்களுக்கு இது தூக்க மாட்டுக்குன்னு ஒரு நம்பிக்கையே இல்லை, எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதில் தான் கேஸ் கொடுத்துருக்கோம். அவங்களும் சந்தேகன்ற நடவடிக்கையில் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. என் பேர் மோகன்ராஜ். நாங்கள் பார்வையற்றோர் கூட்டமைப்பிலிருந்து பேசுகிறோம். அதாவது
இந்த ராஜேஸ்வரி கொலை சம்பவத்தை போல 3 சம்பவங்கள் இதே பள்ளிக்கூடத்தில் நடந்துள்ளது. இந்த சம்பவம் நடந்ததற்கான எவிடன்ஸோ எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் தூக்கு போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தூக்கு போட்டிருந்தா போலீஸோட அனுமதியோடு தான் பாடியை ஜிஹெச்சுக்கு எடுத்துக்கிட்டு வரணும். இது சட்டத்தில் உள்ளது. ஆனால் சட்டத்தையும் மீறி இவங்க தானே எடுத்துகிட்டு ஜிஹெச்சில் வச்சுக்கிட்டு இப்போ போலீஸை விட்டு பேச விடுறாங்க. இது தற்கொலை தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த விதத்துலையும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். கல்வித்துறை அமைச்சர் எங்களுக்கு நியாயத்தோடு சொல்லி அந்த பெற்றோருக்கும் எங்கள் பார்வையற்ற சக நண்பர்கள் கூட்டமைப்புகளுக்கும் நல்லதொரு முடிவு கிடைக்கும் வரை எங்கள் போராட்டத்தை நாங்கள் விடமாட்டோம், தொடருவோம். இது தற்கொலை அல்ல, இது திட்டமிட்டு செய்யப்பட்டுள்ள கொலை. என்ன காரணம்? அதாவது அந்த பெண்ணோட முகத்தை காட்ட மாட்டேன்ட்டாங்க. அந்த பெண்ணோட ஃபோட்டோ இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது லவ் லெட்டர் தான் பிரச்சனை சொல்கிறாங்க. அந்த லவ் லெட்டர் பிரச்சனைக்கும் அந்தோட எவிடன்ஸு இல்லை, அந்த எவிடன்ஸையும் காட்டலை, இல்லைன்ட்டாங்க. ஆனால் முரண்பாடான தகவல் தான் எங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த பெண் தற்கொலை செய்யப்படலை, கொலை செஞ்சுருக்காங்க, தற்கொலை பண்ணலை. இதுதான் உண்மை. இதுக்கெல்லாம் தகுந்த நியாய நீதி கிடைக்கணும். இதுதான் எங்கள் சங்கத்தோட வேண்டுகோள்.